ஃபர்ஸ்ட் வண்டி உபத்திரவங்கிற வண்டி, ரெண்டாவது வண்டி என்ன வண்டி? கவலைங்கிற வண்டி. உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவமாய் மாறும். சும்மா மாறாது. நீங்க சிந்தையில கொண்டு வரும்போது, சிந்தை என்கிற திறவுகோலை யூஸ் பண்ணும்போது, விசுவாசம் என்கிற திறவுகோலை யூஸ் பண்ணும்போது, அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வேலை பார்க்கும். எங்க சமாதானம் வேலை பார்க்கோ அங்க உபத்திரவம் செயல் இழந்து போகிறது. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அதனிடத்தினின்று ஜீவ தண்ணீருள்ள ஊற்று, ஜீவ ஊற்று புறப்படும். இப்ப நான் ஒரு ஜீவ ஊற்ற சொல்றேன். அது சமாதானம் என்கிற ஜீவ ஊற்று. இது புறப்படும் போது எவ்வளவு பெரிய உபத்திரவமா இருந்தாலும், அது உங்க சரீரத்தில் இருந்தாலும் சரி, இல்ல உங்க வாழ்க்கை சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அது எல்லாம் அப்படியே ஜீவ நதிக்கு முன்பாக நிற்க முடியாது. எல்லாத்தையும் அடித்து வாரி கொண்டு போய் விடும். Praise God. நம்ம உபத்திரவத்தை மேன்மைப்படுத்தி பேச அழைக்கப்பட்டவங்க கிடையாது. சமாதானத்தை மேன்மைப்படுத்தி பேச. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனா இயேசு என்ன சொன்னார்? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம். அப்ப ஃபர்ஸ்ட் வண்டி என்ன வண்டி? உபத்திரவங்கிற வண்டி. பிலிப்பியர் 4:6 படி என்ன பார்த்தோம்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு ஆரம்பிச்சு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது அப்படின்னு சமாதானம் சொன்ன. அப்போ ரெண்டாவது வண்டி என்ன வண்டி? கவலைங்கிற வண்டி. வெளியில இருந்து வர்ற உபத்திரம் வண்டியும் ஒற்றே மீதி. டிராபிக் போலீஸ் மாதிரி ஸ்டாப், எங்க வார அப்படியே நிப்பாட்டிடணும். இது உன் எல்லை கிடையாது, இது எங்க எல்லை அப்படின்னு அப்படி ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து உள்ளுக்குள்ள ஒரு வண்டி, சிந்தையில் என்ன பண்ணும்? ஐயோ கல்யாண வீடு வந்துட்ட, ஆஹா இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே கல்யாண வீடா, ஐயோ இவங்க ரொம்ப எல்லாம் பழக்கம், 500 ரூபாய்க்கு குறையாம செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கவலை என்ன செய்யும்? உடனே அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு கவலை என்ன செய்யும்? இருதயத்தை எல்லா காவலோடும். ஆவியின் கனி என்னெல்லாம்? அன்பு, சந்தோஷம். மூணாவது இடத்துல எது வருது? வந்துட்டு ஆவியின் கனியில. அடுத்து பாருங்க, எப்படி இந்த ஆவியின் கனி எப்படி பரலோகத்தில் போய் அனுபவிப்போமா இல்லை பூமியிலே அனுபவிப்போமா? இச்சை அடக்கத்தை மட்டும் பூமியிலே அனுபவிக்கணுமாங்க. சமாதானத்தை நீ அங்க போய் அனுபவி. இச்சை அடக்கமும் இங்கதான், சமாதானமும். Praise God. அடுத்து பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. ஆவியின் கனியிலே வந்துட்டு ராஜ்யத்தின் கனியிலே என்ன செஞ்சுட்டு, அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சீல் போட்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் முத்திரை போட்டு கொடுக்குறாரு. மாறவே